Good news, happy news. மூணு இம்பார்ட்டன்ட் மெசேஜஸோட இன்னைக்கு உங்க ஏஞ்சல்ஸ் உங்களை சந்திக்க வர போறாங்க. சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா மூணு முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு வந்த டவுன்லோட். அந்த இன்ட்யூட்டிவ் மெசேஜஸோட தான் நான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என் எல்லா மெசேஜஸுமே 888 போர்ட்டல், லயன்ஸ் கேட் போர்ட்டலுங்க இது பேரு. இதை பத்தி நிறைய நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். பட் இப்போ இது வந்து இன்னும் இட்ஸ் கெய்னிங் அ லாட் ஆஃப் பாப்புலாரிட்டி. அந்த சீரியஸ் எனர்ஜி, நிறைய விஷயங்கள் இந்த போர்ட்டல் பத்தி போயிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம வர நாட்கள்ல பார்க்கலாம். பட் இன்னைக்கு 888 போர்ட்டலுக்கு ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் மட்டும் நம்மள வந்து சேரட்டும். நல்ல மகிழ்ச்சி, ஆனந்தம், ஆரோக்கியம், நம்ம கேட்கறதெல்லாம் ஒரு நிறைவான வாழ்க்கை, அது நமக்கு கிடைக்க போகுதுன்ற ஒரே ஒரு மன நிம்மதியோட நம்ம இந்த ரீடிங்கை கேட்க போறோம். வாங்க ரீடிங்குள்ள போகலாம். ஹாய், ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் அவங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸுக்கும் உங்களுடைய சப்போர்ட் மிக மிக அவசியம். ஸோ இந்த பேஜை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, தெரிஞ்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மெசேஜஸ் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸை கொடுக்கும்ன்றதுல எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி நம்ம சேனல் உங்களுக்கான கைடன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்றதுல எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை. ஸோ வாங்க இன்னொரு ரீடிங்குள்ள போலாம். குட் நியூஸ், ஹாப்பி நியூஸ் அப்படின்றத டைப் பண்ணிட்டு 888 போர்ட்டலுக்கு உங்களுக்கு என்ன மெசேஜ் வருது பார்த்துடலாமா? வாங்க. நிறைய குட் நியூஸ் அண்ட் ஹாப்பி நியூஸ் வரணும் நம்ம வாழ்க்கையில, அதுதான் நம்மளுடைய எண்ணம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு எண்ணம் இருக்கும் போது என்ன மாதிரியான மெசேஜஸ் நமக்கு தேவைப்படுது? இந்த மாதிரியான மெசேஜஸ் நமக்கு ஏதோ ஒரு கைடன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த 888 இது பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 8வது மாதம் 2024. அது பார்த்தீங்கன்னா 2 + 2 4, 4 + 4 8. ஓகே, அப்படியும் எடுத்துக்கலாம். அப்புறம் சில பேர் வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 24, நான் 8824 தான் போடுவேன், 88 2024 போட மாட்டேன் அப்படின்னாலும் 4 × 2 = 8 அப்படின்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்டல். இந்த போர்ட்டலை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். பட் இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக என்ன மெசேஜஸ் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே, ஸோ இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் இல்லை. நம்ம செட் 1 செட் 2 எடுக்க போகிறோம். ஓகே, இது எனக்கு ஆர்கேஞ்சல் மைக்கிள். ஓகே, ஸோ நான் அதை வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வைக்கிறேன். ஓகே, இது செட் 1ங்க. திஸ் இஸ் செட் 1. ஏன்னா கார்ட்ஸை எவ்வளோ நம்ம ஷஃபிள் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். அதுதான். நல்ல எனர்ஜி ஷஃபிள் ஆகும் இல்லையா? ஸோ என்னோட டேரோ கார்ட் ஸ்டூடெண்ட்ஸு கூட நான் சொன்னேன், ஷஃபிள் உங்களுக்கு 10 நிமிஷம் ஷஃபிள் பண்ணணும். இன்ட்யூட்டிவாக தோன்றது தான். ஸோ யோசிக்காமல் ஷஃபிள் பண்ணுங்க. more you shuffle, the more relevant answers you will get. ஆஹா, தானா வந்து விழுது. செட் 2 கார்டு. ஓகே, இன்னொரு கார்டு எடுப்போமா? ஆஃப் லேட் 2 கார்ட்ஸ் தான் பண்ணுறோம்ல. சரி வாங்க இன்னொரு கார்டு எடுப்போம். ஏன்னா அந்த கார்டு தானாக விழுந்தது. அதுக்காக நீங்கள் செட் 2 சூஸ் பண்ண வேண்டாம். எப்போவும் சூஸ் பண்ணுறதையும் சூஸ் பண்ணாதீங்க. கண்ணை மூடிட்டு எந்த நம்பர் உங்கள் கண்ணு முன்னாடி வருதோ அதை டெசிஃபர் பண்ணி அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆர் யூ ரெடி? ஓகே, செட் 3. ஓகே, ஸோ செட் 1, செட் 2, செட் 3 கார்ட்ஸ் எடுத்தாச்சு. வாங்க பார்ப்போம் இந்த ரீடிங் நமக்கு எப்படி இருக்குன்னு. சூஸ் பண்ணிட்டீங்களா? ஹேவ் யூ சோசன் வாட் யூ வாண்ட்? ஓகே, ஸோ இது அப்படியே ஒரு பக்கா லைவ் ரீடிங்காக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. இது 2, இது 3 இப்படி வச்சிடுறேன். ஓகே, என்ன மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? ரெடியா? தயார்னா ஐம் ரெடி ஃபார் செட் 1 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏஞ்சல் பேரை டைப் பண்ணுங்கள், இல்லை உங்களுடைய குலதெய்வ பேரை டைப் பண்ணுங்கள். எனிதிங், ஜஸ்ட் அபவுட் எனிதிங். பட் செட் 1 அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து டைப் பண்ணுங்கள். வாங்க ரீடிங் கொடுக்கலாம். ஆகாஷா. ஆக்சுவலி இந்த கார்டு இப்போ நான் எடுக்கும் போது கொஞ்சம் ரீசெண்டாக கூட இந்த கார்டு வந்திருந்தது. நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர். நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி நீங்கள் யார்கிட்டையாவது என்னைக்காவது பேசியிருப்பீங்க, இல்லை ஸ்பிரிச்சுவலாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம், இல்லை மற்றவங்க வந்து உங்ககிட்ட ஒரு சில அட்வைசஸ் கேட்கலாம், அபிப்பிராயங்கள் கேட்கலாம், உங்கள் ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம், ஏதோ ஒன்று. பட் நீங்கள் எப்பவுமே மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி
அவர்களுக்கு தேவையான விஷயத்த அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே செய்யக்கூடிய ஒரு டிவைன் சோல். உங்க வாழ்க்கையோட பர்பஸே நீங்களே நிறைய தடவை யோசிச்சிருக்கலாம். மற்றவர்களுக்காக நிறைய செய்யறது, மற்றவர்களுக்காக வாழ்றது தான் என் வாழ்க்கையோட முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்குமோ? மற்றவர்களுக்காக இன்ஃபேக்ட் நீங்க நிறைய விஷயம் எதிர்பார்க்காம ஃப்ரீயா நிறைய விஷயம் பண்ணியிருப்பீங்க. தம்ஸ் அப். உங்களுக்கு மிகப்பெரிய தம்ஸ் அப் இந்த இடத்துல நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவர்களுக்கு ஒரு ஃப்ரீயா பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். நீங்க கண்டிப்பா ஏதோ ஒரு கைடன்ஸை கொடுக்குறீங்க, இல்ல மிக விரைவில் ஒரு கைடன்ஸை கொடுக்க ஆரம்பிப்பீங்கங்க. உங்களுக்கு அதுக்கான எண்ணம் எப்பவோ வந்துட்டு இருக்கும். அதுல நீங்க முழுமையா உங்களை ஈடுபாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ உங்க கார்டை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, ஒரு சில விஷயங்களை முதல்லயே கணிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது இப்படிதான் நடக்கும். இது ஜட்ஜ்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட் தட் வே. பட் முதல்லயே இது இந்த மாதிரி நடந்துரும் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. சொல்லலாம், சொல்றதும் சொல்லாததும் வேற. பட் நீங்க நினைக்கிற மாதிரியே நான் நினைச்ச மாதிரியே நடக்குதே, எப்படி அது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதுவும் உங்களுடைய மிகப்பெரிய டேலண்ட். ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபர்கிவ். உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை தடுக்கிறது நீங்க இன்னும் ஒரு சில பேரை மன்னிக்காம இருக்கிறது தாங்க. அவங்களை என்னைக்கு நீங்க மன்னிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க உங்க வாழ்க்கையில இருந்து போயிடுவாங்க. ஐ திங்க் தட் இஸ் மோர் ஆஃப் அ நெகட்டிவ் எனர்ஜி இல்லையா? அவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நான் பார்க்குறேன். அந்த டிஸ்டர்பன்ஸ், அதாவது அவங்கன்னு இல்லை, அவங்களுடைய எண்ணங்கள் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை விட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இன்னும் ஸ்பிரிச்சுவலா வேற லெவலுக்கு போயிடுவீங்க. அண்ட் திஸ் இஸ் அ பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 888ல வந்து இல்லை இவங்க வேணாம், இதை தாண்டி நம்ம போயிடுவோம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்துட்டு நீங்க அதை தாண்டி வந்துட்டீங்கன்னா சும்மா யோசிச்சு பாருங்களேன், உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் உங்களை விட்டு எப்படியெல்லாம் ஓடி போயிடும் தெரியுமா? ஒரு நெகட்டிவ் பேட்டர்னை நீங்களே வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்களை பார்த்தா ஒரு சில பேர் ஞாபகம் வரும். பட் அந்த விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா? நம்ம வாழ்க்கையில இருந்து அதை எடுத்துட முடியுமா? அது ஒரு உணவா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், நம்ம கூடயே இருக்கிற விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு மனிதரா இருக்கலாம். ஏதோ அதை பார்த்தோன்னே ட்ரிகர் ஆயிடும். அப்புறம் அதே நினைச்சுக்கிட்டு நாள் முழுக்க ஒரு வாரம் முழுக்க நம்ம இன்னும் போராடிக்கிட்டு இருப்போம். பட் இந்த கார்டு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஒரு டிவைன் எனர்ஜி இருக்கு உங்களுக்கு. அந்த டிவைன் எனர்ஜியை பிளாக் பண்றதே உங்களுடைய இந்த எண்ணங்கள் தான். ஸோ அது யாரா இருந்தாலும் ஃபர்கிவ் அப்படின்றத விட மறக்கிறது, மன்னிக்கிறது அதெல்லாம் ஒரு புறம். அது எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்றது வேற விஷயம். பட் என்னை கேட்டா மறக்கிறதையும் மன்னிக்கிறதையும் தாண்டி ஐ திங்க் நீங்க வந்து லெட் கோ பண்ணிருங்க. இந்த விஷயத்த நான் இப்போ என் மனசுல இருந்து எடுத்துடுறேன். ஓகே, அதை மறக்கிறேன் மன்னிக்கிறேன்றத வந்து என்னால் டிஃபைன் பண்ண முடியல. பட் நான் விட்டுடுறேன். இதை விட்டுட்டேன்னா ஒருவேளை என் லைஃப் பெட்டரா இருக்குமோ நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குட் திங்ஸ் ஆர் கம்மிங் யோர் வே. அந்த நேரத்துல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் உங்களுக்கு வரப்போகுது. இங்க பாருங்களேன், மெட்டட்ரான் எனர்ஜி. இஃப் யூ பிலீவ், நீ நம்புனா, நீ நினைச்சனா உன்னால முடியும், நீ நினைச்சனா உங்களால மன்னிக்கவும் முடியும், லெட் கோ பண்ண முடியும், ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவாகவும் மாற முடியும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவா நீங்க மாறிட்டீங்கன்னா எவ்வளோ பேரு உங்களை வந்து கவனிப்பாங்க, இல்லை எவ்வளோ பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, எவ்வளோ பேருக்காக நீங்க உங்களை மாத்திப்பீங்க. அதுவும் மெட்டட்ரான் எனர்ஜிங்க, சாதாரண எனர்ஜியில வெரி மேஸ்குலைன் எனர்ஜி, ஒரு சூரியனுக்கு நிகரான ஒரு எனர்ஜி. பியூட்டிஃபுல் எனர்ஜி, பியூட்டிஃபுல். இது வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேல தனியா அதுக்கு ஒரு வீடியோ நான் பண்றேன். இது வந்து ட்ரீ ஆஃப் லைஃபோட சிம்பிள். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி உங்ககிட்ட இருக்குங்க. இதை தயவு செஞ்சு மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருக்கும் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்காது. அதாவது நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கலாம், நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறது வந்து கடினமே கிடையாது, நம்ம வாட்டு கத்துட்டு போயிடும். பட் அதை மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது வந்து எவ்வளோ கடினமான ஒரு விஷயம் இல்லை. சீக் சொல்யூஷன். அதாவது உங்களுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு சொல்யூஷன் தேவைப்படுது. சொல்யூஷனும் தேவைப்படுது, அதே மாதிரி ஒரு தனிமையும் இப்போ உங்களுக்கு தேவைப்படுது.
உங்களை நீங்களே ரீஃபர்பிஷ் பண்ணிக்க, உங்களை நீங்க திருப்பி வடிவமைச்சுக்க, உங்களை நீங்க நிஜமாவே நான் யாரு அப்படின்ற தேடலுக்குள்ள போகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சரியான நேரம், ஒரு டிவைன் டைமிங்னு சொல்லலாமா, ஒரு டிவைன் டைமிங். இங்க பாருங்க 24 கார்டுல வந்து 24ன்னு இருக்கு பாருங்களேன், தெரியுதா? 24 எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான நம்பர் அப்படின்றத நான் ஏற்கனவே நம்மளுடைய ரீடிங்ஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த கார்டு உங்களுக்கு தவறி விழுது, அந்த கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த நம்பரை பயன்படுத்துங்க. 24 அப்படின்ற நம்பரை வந்து இங்க உங்களுடைய தம் கீழே இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்க 24 அப்படின்றத எழுதுங்க, ப்ளூ பென்ல எழுதுங்க. ப்ளூ பென்ல எழுதும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐ வில் ரைட் இட். இப்படி எழுதுங்க. ஓகே, டெய்லி எழுதுங்க, ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸை கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில பாப்பீங்க அப்படின்றத நான் இந்த ஏஞ்சல் மெசேஜ் வழியா, இப்போ உங்களுக்கு வந்திருக்க மெசேஜ் வழியா சொல்றேன். உங்களுடைய 3 இம்பார்ட்டன்ட் மெசேஜ் உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கமெண்ட் பண்றீங்களோ நிறைய பேர் அதை பார்ப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸையும் கொடுக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். வாங்க இப்போ நம்ம செட் 2, நீங்க செட் 2 கார்டு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, பட் அதுக்கு முன்னாடி இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்க சொல்லலாம், அது ஒரு விஷயம். இல்லை இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் இன்னும் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா யூ கேன் டெக்ஸ்ட் மீ ஆன் தட் நம்பர். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அதை விட கிரேட்டர் சப்போர்ட் எனக்கு எதுவுமே இல்லைங்க. தட் இஸ் த பிக்கெஸ்ட் சப்போர்ட் ஐ எக்ஸ்பெக்ட் ஆஃப் யூ. செய்யுங்க. ஓகே, ஸோ இதுதான் செட் 2 கார்டு. என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு தெரியாது, வாங்க பார்க்கலாம். ஓஷியானா, டேக் ஆக்ஷன். அதாவது நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் இப்போ வந்து அதுக்கான நேரம் வந்தாச்சு. யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன். சரி, என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு இருக்கும்ல, சில பேருக்கு நான் நிறைய நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க பண்றதுக்கு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் ஏதோ ஒரு சில காரணங்களால அது தடைகள் வந்துகிட்டே இருக்கும், இல்ல பண்ண முடியாம போயிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே வந்து பயங்கரமா யோசிச்சிருப்பீங்க. பட் இந்த கார்டு வழியா உங்களுக்கு வர மெசேஜ், சரியான நேரம் வந்தாச்சு. நீ தான் உன்னுடைய அசெட், நீங்க தான் உங்களுக்கான பொக்கிஷம், நீங்க தான் உங்களுக்கான கிஃப்ட். நம்ம நினைப்போம்ல, இவங்க என் வாழ்க்கையில வந்தது எனக்கு பெரிய கிஃப்ட்ன்னு நினைப்போம்ல, அதெல்லாம் இல்லைங்க. மற்றவர்கள் உங்களுக்கு பொக்கிஷம் கிடையாது, நீங்க தான் உங்களுக்கான பொக்கிஷம். ஸோ இந்த நேரம், இந்த டைம், ப்ராபப்ளி இந்த 888ல இந்த டைமை ரொம்ப ஸ்ட்ராங்கா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் நடக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல 888 அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்னுடைய கோல்ஸ், நான் நினைக்கணும், என்னுடைய லட்சியங்களை வந்து நான் நினைக்கிறேன், என்னோட லட்சியங்களை நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஐ வில் அட்ராக்ட் அண்ட் அச்சீவ் மை கோல்ஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு குட் டைம் இருக்குங்க. யூ ஹாவ் டு கீப் இன் டச் வித் யுவர் இன்னர் செல்ஃப். உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, மற்றவங்களை ஃபோக்கஸ் பண்றதுக்கான நேரம் நோ இது கிடையாது. ஹாவ் கான்ஃபிடென்ஸ். இது ஒரு லைவ் ரீடிங், நான் இங்க எங்கேயும் கட் பண்ணல. என்ன மாதிரியான மெசேஜ் வந்திருக்கு பாருங்க. உனக்கு கான்ஃபிடென்ஸ் மட்டும்தான் முக்கியம், ஏன்னா டைம் கரெக்டா இருக்கு. சி, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். சரியான நேரம், பியூட்டிஃபுல்லான நேரம் இது. இந்த நேரத்தை நம்ம தக்க வச்சுக்கிட்டு we have to move forward. ஸோ நம்ம முன்னேறி போறதுக்கு நமக்கு எதுவுமே இப்போ தேவையில்லை. டைம் நல்லா இருக்கு, நல்ல பிளெஸிங்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏஞ்சல்ஸ், இந்த பிரபஞ்சம், உங்க முன்னோர்கள் எல்லாருமே உங்களுக்காக பிளெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ உங்களுக்கு என்ன தேவை? கான்ஃபிடென்ஸ். எது மேல நம்பிக்கை? மற்றவர்கள் மேல இல்ல, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வச்சா கண்டிப்பா உங்களால நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும். பிகாஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். யாருக்குமே இந்த உலகத்துல வந்து நம்மளுடைய மனசு வந்து இதுதான் ஏங்குது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு கணிக்கலாமே ஒழிய முழுக்க வந்து இதுதான் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ், நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு எல்லாமே கை கூடி வருதுங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதாங்க ஹாப்பியஸ்ட் நியூஸ். ஹாப்பி நியூஸ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நிஜமாவே உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு காலையில வந்து நான் ஷார்ட்ஸ் போடும்போது கூட எனக்கு ஜாய் அப்படின்னு தான் வந்தது. இது எனக்கு இல்ல, ஒரு கியூமுலேட்டிவான மெசேஜ் தான் எடுக்கிறோம். ஜாய் அப்படின்னு வரும்போது அந்த ஜாய் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரணும்னா நமக்கு என்ன வேணும்? யூ நீட் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ் வந்தாலே நம்பிக்கை வந்துருங்க. இல்ல நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் கான்ஃபிடென்ஸ், ஏதோ ஒன்று. பட் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் தேவை. யாரு மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் மேலேயோ எந்த ஒரு சிஸ்டம் மேலேயோ நம்பிக்கை இல்லை, உங்க மேல நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களால
ரொம்ப பெருசா சாதிக்க முடியும். கார்டு தானா விழுது. நோ நீட் டு வரி. போங்கங்க, இதுக்கு மேல தானா கார்டு வந்து தான் விழுந்தது. நோ நீட் டு வரி. when I was shuffling I got this card. கவலையே படாத. நீங்க டெய்லியுமே சூரியனை வந்து நிறைய கும்பிடுங்க. ஓகே, வானத்தை பார்த்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லுங்க. பயங்கரமான ஒரு சன் எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு. அண்ட் நிறைய தண்ணி குடிங்க. ரொம்ப உடம்பு ஹீட் ஆகுதான்னு பாருங்க. பட் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அதான் ஃபர்ஸ்ட் கடை ஓஷியானாவே சொல்லிட்டாங்க, இது வந்து அந்த ஏஞ்சலே சொல்லிட்டாங்க, இது வந்து சூப்பரான டைம் உனக்கு, இட் இஸ் அ வெரி குட் டைம் ஃபார் யூ, இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மெசேஜ் உங்களுக்கு வந்துருச்சு. பட் இன்னமே இதை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்கு. ப்ராப்பர் கைடன்ஸ், கான்ஃபிடன்ஸ் மட்டும் போதுங்க. ஜஸ்ட் பிலீவ் தட் யூ கேன் டூ இட். ஒரு டிவைன் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வைப்ரேஷன், அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அது நீங்க எப்படி இருக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு உணவை சாப்பிட்டோன்னே உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? பா செம பசி, நான் நல்லா சாப்பிட்டேன். அப்போ எந்த விஷயமுமே நமக்கு பிரச்சனையா தெரியாது. ஏன்னா அந்த நேரத்துல நம்மளுடைய அந்த ஒரு ஸ்பெசிபிக் நீட் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அன்னைக்கு ஃபுல்லா நீங்க எப்படி இருப்பீங்க? இல்ல ஒருத்தங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாள் பார்க்க முடியல, பட் அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டோ இல்ல அவங்கள பார்க்கணுன்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்கள பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஃபுல்லா நீங்க என்ன எனர்ஜில இருப்பீங்க? அப்போ என்ன ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன்ல நீங்க வைப்ரேட் ஆயிட்டு இருப்பீங்க? எல்லாமே உங்ககிட்ட அப்படியே மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஐ அட்ராக்ட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஐ அட்ராக்ட் குட்னஸ், ஐ அட்ராக்ட் ஹாப்பினஸ். அஃபர்மேஷன்ஸ் நிறைய சொல்லுங்க. அப்படியே அட்ராக்ட், வேற வழியே இல்லை. உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து சூப்பரா இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு நார்மல் வைப்ரேஷன்லயே இல்ல. நீங்க நினைச்சுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களை வச்சு இப்போ எனக்கு என்னங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, நம்மளையும் மீறி ஒரு ஹையர் செல்ஃப் இருக்கு. அந்த ஹையர் செல்ஃபோட மெசேஜ் தான் இது. யூ ஆர் வைப்ரேட்டிங் வெரி வெல். ப்ளீஸ் இந்த டைமை லூஸ் அவுட் பண்ணிடாதீங்க. இதுதான் 888க்கான உங்களுக்கான மெசேஜ். அண்ட் ரிமெம்பர், இந்த செட் 2 கார்டு தானா விழுந்தது, நான் எடுக்கல, தானா விழுந்தது. எஸ், ஞாபகம் இருக்கா? செட் 2 நான் ஷஃபில் பண்ணும்போது தானா விழுந்தது. அதனால தான் தேர்ட் செட் ஆஃப் கார்டும் எடுத்தேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைமை உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் மெசேஜ். இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெசேஜ் பண்ணுங்க. ஆல்சோ அதுக்கெல்லாம் தாண்டி நீங்க எனக்கு எதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் மெசேஜ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஏன்னா அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸையும் சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி நிறைய ரீல்ஸ் மெசேஜஸ் என் மூலம் போட்டுட்டு இருக்கேங்க. சப்போர்ட் மீ தேர். அண்ட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஓகே, ஸோ வாங்க, செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணவங்க எல்லாம் லைவ் ரீடிங் அப்படியே கண்டினியூஸா, நான் எங்கேயும் பாஸ் ஸ்டாப் எதுவும் இல்லை. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது காலையில. இப்போ வந்து வெயில் நல்லா வந்துருச்சு. இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் லீவா இருக்கும்னு நினைச்சோம், பட் அதெல்லாம் கிடையாது. ஸ்கூலுக்கு வாங்க, நல்லதுதான் ஸ்கூல் வச்சது. ஸோ வாங்க, அதே மாதிரி உங்களாலையும் நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு இந்த கார்டு எடுப்போம். தயாரா? ஆர் யூ ரெடி? என்னை பத்தி தெரிஞ்சவர்களுக்கு, இந்த கார்ட்ஸ் பத்தி தெரிஞ்சவர்களுக்கு, அண்ட் ஆர்கேஞ்சல் மைக்கேல் பத்தி தெரிஞ்சு என்னோட மெடிடேஷன் கிளாஸஸ்ல எல்லாம் இருந்தவர்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டார்டிங்லயே உங்ககிட்ட இது ஒரு டிவைன் விஷயம்னு நான் நினைக்கிறேன். செட் 3 அண்ட் செட் 2, செட் 1 as well. நான் வந்து ஆர்கேஞ்சல் மைக்கேல்னு சொல்லி தான் இந்த டேரோவை ஆரம்பிக்கிறேன். இந்த ஆர்கேஞ்சல் மைக்கேல்னு சொல்லி தான் இந்த ரீடிங்கை ஆரம்பிக்கிறேன். அண்ட் நான் 2 கார்டு எடுக்கிறதா தான் இருந்தது. ஐ வாஸ் சப்போஸ் டு டேக் ஒன்லி 2 cards. ஷஃபில் பண்ணும்போது 2வது கார்டு தானா விழுந்தது. நீங்க கவனிக்கலன்னா ப்ளீஸ் போய் திருப்பி பாருங்க. 2வது கார்டு தானா வருது. இது ஒரு லைவ் ரீடிங், எங்கேயுமே கட்ஸ் எல்லாம் கிடையாது. அப்படியே லைவா போயிட்டு இருக்கு. தெரியல, கூஸ்பம்ஸ் மொமெண்ட்னு நினைக்கிறேன். ஷஃபில் பண்றேன், தானா விழுது. அப்போ சரி, இது நான் ஷஃபில் பண்ணி எடுக்கல, தானா விழுந்தது. ஸோ நான் வந்து செட் 3 வந்து இன்னொன்று எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் செட் 3 எடுக்கிறேன். ஐ ஆம் வித் யூ, giving you the courage to make life changes that will help you work on your divine life purpose. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்டிப்பா இவருடைய பிளெஸிங்ஸ் நம்ம கூடயே இருக்கு. இதை வந்து எந்த மதமோ, ஏஞ்சல்ஸ்க்கு வந்து மதம் கிடையாது, அவங்க எந்த ஒரு சிஸ்டம்குள்ளேயும் கிடையாது, அவங்க ஆண் பெண் எந்த ஒரு பாலினமும் கிடையாது. ஒளி, வெளிச்சம், எனர்ஜி, ஆற்றல், இதுதான் இவங்க. ஓகே, நம்ம வந்து தனித்தனி பெயர்கள் வச்சு இவங்களை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? நம்மள ஓய் நான் கூப்பிட முடியும், ஏதோ ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோம். அந்த மாதிரியான ஒரு மெசேஜ். திஸ் செட் 3 இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஆர்கேஞ்சல் மைக்கேல்.
தட் யூ ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. எனக்காக நீங்க எப்பவுமே இருப்பீங்க. இந்த குரூப், இந்த கம்ப்ளீட்டா இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் நீங்க இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அண்ட் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா, இப்போ செத்ரி கார்டில் என்ன வரும்னே தெரியாம உங்களை சூஸ் பண்ணவர்களுக்கும் நல்ல நல்ல ஒரு லைஃப் கைடன்ஸை நீங்க கொடுக்கணும் அப்படின்றது தான் நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைங்க. இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல். ஹீஸ் அ ப்ரொடெக்டர். கடவுளுக்கெல்லாம் கடவுள் அப்படின்னுவாங்கல்ல, நம்ம ரா மாதிரி, அந்த ஈஜிப்சியன் காட் ரா, ஹீஸ் த சன் காட். அதே மாதிரி ரா இஸ் ஆல்சோ த ப்ரொடெக்டர். ஓகே, ஹீஸ் த ப்ரொடெக்டர். கடவுளுக்கு எல்லாம் கடவுள் அவர் தான். இந்த காட் தானா வந்து விழுந்தது. கியூபிட். ஸோ உங்க லைஃப்ல ரிலேஷன்ஷிப், உறவுகளுக்கு நல்ல முக்கியத்துவங்கள் கொடுங்க. உங்க லவ் லைஃப், நம்ம எல்லாருக்கும் யாராவது ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிருக்கோம் இல்லை, நம்ம வாழ்க்கையில இவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். அது எப்படி இருந்தாலும் சரி, அந்த ஒரு வைப்ரேஷனும் உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க. இனிமேல இருந்து நீங்க எப்படி யோசிக்க போறீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உறவுகள் மேம்பட்ட உறவுகளா இருக்க போகுது. முதல் விஷயம், உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்க்கக்கூடிய உறவுகள் உங்களை ப்ரொக்ரெசிவா அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுதுன்னு நினைங்க. மூணாவதா, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு சந்தோஷமும் நிறைய மேம்பட்ட சிந்தனைகளையும் கொண்டு வர போகுதுன்னு நினைக்க ஆரம்பிங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. காட் கிஃப்டட் சைல்டுன்னு சொல்லலாமா? கடவுளாக ஆசீர்வதிக்கப்பட்ட, இந்த ஸ்பிரிச்சுவல் டீமால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஒரு குழந்தை நீங்க. ஓகே, நிறைய வரும் உங்க லைஃப்ல. என்னடா இது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. பட் அது நினைக்கிற நேரத்துல யாரோ ஒருத்தங்க கைப்பிடிச்சு தூக்கிடுவாங்க. அது எப்படின்னே தெரியாது. ரொம்ப மன வருத்தம், ரொம்ப மனவலி. அது ஒரு 2-3 வருஷம், 4-5 வருஷம் கூட இருக்கலாம். பட் முடியல அப்படின்னு நீங்க விடுற நேரத்துல அப்படியே யாரோ வந்து உங்களை கை கொடுத்து தூக்கிடுவாங்க. மாறும், உங்க வாழ்க்கை மாறும், கண்டிப்பா மாறும். அண்ட் உறவுகள், மேம்பட்ட உறவுகளுக்கு மட்டுமே உங்க வாழ்க்கையில ஒரு இடம் இருக்கு அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, மற்றவர்கள் இல்லை, நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல லைஃப்ல எதுவும் இல்லை. அண்ட் ஆல்சோ உங்க வாழ்க்கையில யாரோ ஒருத்தங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்க போறாங்க. இவ்வளோ நாள் நீங்க பார்க்காத, ரசிக்காத வாழ்க்கையை இப்போ ரொம்ப அழகா ரசிக்க போறீங்க. திருப்பி கார்டு விழுது, என்ன கார்டுன்னு தெரியல. அபண்டன்ஸ். என்ன சொல்லட்டும், முன்னாடி தான் எடுக்கிறேன், ஷஃபில் பண்றேன். ஷஃப்லிங் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். அபண்டன்ஸுங்க. 888னாலே அபண்டன்ஸ் தான்ப்பா. 888 அபண்டன்ஸ்க்கான நம்பர். 8ன்றதே அபண்டன்ஸ்க்கான நம்பர். அந்த நம்பர் வந்துருச்சு பாருங்க. அந்த ஏஞ்சல் அப்படியே கொட்டுறாங்க. ஒரு நிறைவான வாழ்க்கைய ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் மாதிரி கொட்டினா நம்ம என்ன பண்ண முடியும் பாருங்க. ஒரு ஹையர் எனர்ஜி, அங்க இருந்து எவ்வளோ பிளெஸிங்ஸ் உங்களை தேடி வருது. எடுத்துக்கோ. அல்ல குறையாத ஒரு ஆற்றல் உங்களுக்கு வரப்போகுது. ப்ராபப்லி இந்த 888 அப்படின்றதுல இருந்து நம்ம லைஃப் மாறலாம். நிறைய எனர்ஜி உங்களுக்குள்ள வரலாம். தைரியமா இருங்க, ரொம்ப தைரியமா இருங்க. நிறைய விஷயங்கள் மாறும்ன்ற நம்பிக்கையோட மட்டும் இருங்க. உங்க நம்பிக்கைய கண்டிப்பா வீண் போகாது. அண்ட் உங்க நம்பிக்கை தான் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. லைஃப் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபார் யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏதோ இதுதாங்க டேரோடைய எனர்ஜி, இதுதான் டேரோடைய பவர். நம்ம எதையோ நினைச்சிட்டு இருப்போம். எப்படி கார்ட்ஸ் விழுது பார்த்தீங்களா? நான் 2 செட்ஸ் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன். சரி, ரொம்ப நாளா 2 தானே பண்ணிட்டு இருக்கோம், 3 எடுக்கலாம். அண்ட் இது ஒரு லைவ் ரீடிங், எங்கேயுமே நான் கட் பண்ணி எப்பவுமே அதை பண்றது கிடையாது. வர கார்ட்ஸ் அப்படியே எடுத்து போடுறது. ஓகே, அது நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். அதை எந்த அளவுக்கு நேர்மையா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கோம். பட் திஸ் இஸ் மேஜிக்கல் மொமெண்ட் ஃபார் மீ. ரிலீஸ், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. ஆடி அமாவாசை வந்திருக்கு, நியூ மூன் வந்தாச்சு. எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு தேவையில்லாத நட்பு வட்டாரத்துல இருந்து உங்களை விடுவிச்சுக்கோங்க. தேவையில்லாத வழிகள்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துக்கோங்க. ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அன்னெசரி பாண்ட்ஸ். ஏன்னா உறவுகள் தான் நம்மளை வந்து ரொம்ப நமக்கு வலிக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா அவங்க கிட்ட. அவங்க அந்த எதிர்பார்ப்பை வந்து நம்மளை ஏமாத்தும் பொழுது நமக்கு கசக்கும், வலிக்கும், அப்படியே முடியாது, அப்படியே உயிர் அப்படியே எடுத்துடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கார்டு தான் அது. பாருங்க, எதுவுமே இல்லை பாருங்க. பட் அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது நீங்க ரிலீஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ரிலீஸ் எவ்ரி திங். 5 இஸ் அ பவர்ஃபுல் நம்பர் ஆஃப் சேஞ்ச். பாருங்க, நான் எப்பவுமே ஏஞ்சல் கார்டு ரீடிங்ல கூட சொல்லுவேன், 5 இஸ் அ பவர்ஃபுல் நம்பர் ஃபார் சேஞ்ச். யூஸ் இட். உங்களால யூஸ் பண்ண முடிஞ்சா, தெர் இஸ் நத்திங் லைக் தட். யூஸ் பண்ணுங்க, உங்க லைஃப் மாறும்.
உங்கள் வாழ்க்கை மாறும்போது உங்கள் எண்ணங்கள் மாறும். உங்கள் எண்ணங்கள் மாறும்போது அடுத்தடுத்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே நீங்கள் போவீங்க. போகும்போது நீங்கள் ஜொலிப்பீங்க. நீங்கள் ஜொலிக்கும் போது உங்கள் கூட இருக்கிற அத்தனை பேரும் ஜொலிப்பாங்க. சரியான உறவுகளை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுங்க. ரொம்ப அழகான மெசேஜுக்கு நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி, என்னோட ஸ்பிரிச்சுவல் டீமுக்கு நன்றி, உங்களுடைய ஆற்றலுக்கும் நன்றி. இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி இந்த மாதிரி ரீடிங்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும், 3 இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ், 5 இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ், அந்த மாதிரியான ரீடிங்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 888 அப்படின்ற நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிட்டு உங்கள் நெருங்கினவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதுதாங்க நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.